மதுரை மாநகரே விழா கோலம் பூண்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள், டன் கணக்கிலான வண்ண மலர்கள் மற்றும் நவ தானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மணக்கோலத்தில் எழுந்தருளினர். பவளக்கணிவாய் பெருமாள் தனது தங்கையை தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்கின. காலை ரிஷப லக்கணத்தில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தாலான மங்களனான் அணிவிக்கப்பட்ட போது அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த புனிதமான நேரத்தில் அங்கு கூடியிருந்த சுமங்கலி பெண்கள் தங்கள் தாலிக் கயிற்றை புதிய கயிறாக மாற்றி புதுப்பித்துக் கொண்டனர். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தங்க கும்பாக்கள் மூலம் சுவாமிக்கு பன்னீர் தெளிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. வெயிலின் தாக்கத்தை குறைக்க 100 டன் ஏசி வசதிகளும் 1,00,000 பக்தர்களுக்கு பிரசாத பைகளும் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர்.
அப்படிதான் அப்படிதான். இன்னும் கோர்க்கல அப்படிதான் வாங்க. ஆமா 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 அப்படிதான் போல. உட்காந்து கேமரா பாருங்க. கொஞ்சம் நாங்க இங்க திருப்பரங்குன்றத்துல இருந்து வர்றோங்க. இன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம். அந்த அம்மா தாலியை பிரிச்சு எல்லாரும் அவங்களோட தாலி பாக்கியத்துக்காக வேண்டி அந்த அம்மாவை பார்த்து நாங்க தாலி பிரிச்சு மாத்திக்கிறோம் எல்லாரும். இதுக்கு அம்மாவுக்கு வருஷம் வருஷம் நடக்கும். நாங்க வருஷம் வருஷம் கோயில வந்துதான் இங்க தாலியை பிரிச்சு போடுவோம். மதுரையை காக்குற மீனாட்சி
அந்த அம்மாவோட சன்னதியில இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அந்த பெருமைக்காக வேண்டி அம்மாவோட சன்னதியில நாங்க தாலி பிரிச்சு போட்டோம்னா எங்களுக்கு மனசு சந்தோஷம். மதுரையோட மீனாட்சி அவங்களோட ஆசீர்வாதத்துல நாங்க எல்லாம் தீர்க்க சுமங்கலியா இருப்போம். மதுரைக்கார பிள்ளைகளே ரொம்ப போல்டா இருப்பாங்க, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அந்த அம்மாவோட சக்தி தான் மதுரை ஆளும் மீனாட்சி சொக்கர் மீனாட்சிக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம். அதனால நாங்க வந்திருக்கோம். அப்படி கிடையாது, ரெண்டு அம்மாவோட ஆசினால எங்க மதுரைக்காரவங்க எல்லாம் ரொம்ப கெத்தா இருப்போம். மதுரைக்கார பொண்ணுகள் திருக்கல்யாணம் நான் 35 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். வருஷம் வந்துருவோம். வருஷம் இங்க வர்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நாங்க மன நிறைவா இருக்கும். மீனாட்சி அம்மனே பிறந்தா யோசிப்போம். மீனாட்சி அம்மனும் தைரியமான பொண்ணு, அதனால அந்த மாதிரி மீனாட்சி பிறந்துட்டா எங்க வீட்டுக்கு அப்படி சந்தோஷப்படுவோம். எத்தனை வருஷம் திருக்கல்யாணம்? நானும் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 25 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். 25-30 வருஷம். ஆமா, இங்கதான் பாத்துட்டு இருக்கோம். இங்கதான் பாத்துட்டு இருக்கோம். நாங்க இப்ப 40-50 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் வயசு. நாங்க மதுரை பைக்ராவில இருந்து வர்றோம். வருஷம் திருப்தி இந்த இதை செஞ்சுட்டு போவோம். நாங்க தாலி பைக் செஞ்சுட்டு வருவோம். பெரியம்மா அம்மா கூட வந்திருக்கேன். இங்க ரொம்ப ஸ்பெஷலு. அதனால இங்க 7 வருஷமா இங்க இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ இங்க மாத்தணும்னு எனக்கு இருந்திருக்கு இந்த வருஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மனை பாக்குறோம். உள்ள போய் பார்க்க முடியலனாலும் இங்க வெளியில வச்சு பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீதா. நான் விருதுநகர் மம்தாபுரம். ஸ்டே பண்றது மதுரை. Chapu. Yeah, I've come for the temple to visit Amma. I did not know that here we have the festival going, this Kalyanam festival, right? So I'm very lucky to be the part of this festival, and I once again got married and got this opportunity. So I'm really very blessed. This is the first time, and Amma has blessed me with such a beautiful thing for a lady, for a married woman. ఫస్ట్ ఇయర్ నీకు అమ్మది తల్లిది ఆశీర్వాదం మీనాక్షి తల్లిది కొట్టుతాడు. బెంగళూరు నుంచి వచ్చిన ఫస్ట్ టైం వచ్చినాము. వచ్చాకనే అమ్మది కళ్యాణం చూసేకి దొరుకుతున్నాయి. ఆమె చాలా మాది అదృష్టం ఇది. అమ్మది కొట్టుతాడు గొంతులా పడినాయి. సో వీఆర్ బ్లెస్డ్ ఫర్ మీనాక్షి దేవి.